ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வந்து சட்டமன்ற பொதுத் தேர்வுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக பாலிட்டியில் வந்து நம்ம கொஷின்ஸ் அதிகமாகவே கேட்பாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு தேர்தல் முடிஞ்சதுனால கண்டிப்பாக அதில் வந்து நம்ம கொஷின்ஸ் அதிகமாகவே கேட்பாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கார். இப்போ நமக்கு ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கனவே 118 தொகுதிகளை வந்து அவங்க ஆட்சி, அதாவது 118 தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கணும். ஆனால் 108 110 அந்த தொகுதிக்குள்ளே மட்டும்தான் விஜய் கட்சி அமைச்சிருக்காரு. ஸோ நம்ம 118 தொகுதியை வந்து அவர் பிடிக்கணும் அப்படின்னா கூட்டணி கட்சி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னா ஆளுநர் கூட, அதாவது ஆளுநரையும் முக்கிய பங்கு வகிக்கணும். அதே மாதிரி அதிகார சோதனை, மாற்று அரசு முயற்சி, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 படிநிலையில் வந்துட்டு கூட்டணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயும் அவங்க ஆட்சி அமைக்க முடியலன்னா லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் மறுதேர்தல் வந்து வைக்கலாம். ஸோ இந்த 6 ஸ்டேஜில் மட்டும்தான் வந்துட்டு என்னென்னா கூட்டணி வந்து அமைக்க முடியும். ஸோ இந்த 6 ஸ்டேஜ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வெற்றி நிலவரம்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 234 தொகுதி வந்து இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு தாவேகா வந்து 108 தொகுதியிலையும், திமுக வந்து 59 தொகுதியிலையும், அதிமுக வந்து 47 தொகுதியிலையும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து திமுக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்குறக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பான்மை வந்து 118 தொகுதி. அந்த 118 தொகுதியை யார் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கட்சி அமைக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க வந்து நமக்கு தெரியும் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக ஆர் பாலசுப்ரமணியம், ஜோராம் அனியா நியமனம். அதாவது இவங்க 2 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க நிதி ஆயோக்கின் முழு உறுப்பினராக. இது வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 5 ஸ்டேட்டில் வந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு நமக்கு வந்து அதே நாள் அப்போ தான் என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 5 ஸ்டேட்டில் வந்து வந்திருக்கு. பெங்காலில் வந்து பிஜேபி தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் மட்டும்தான் என்னென்னா காங்கிரஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அஸ்ஸாம், பெங்காலி, பாண்டிச்சேரி இது 3 இதுலேயுமே வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்து பிஜேபி, அதாவது மோடி அவர்கள் தான் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து டிவிக்கே வந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்போவுமே தெரியும். ஒரே தேர்தலில் வந்து 2 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு தொகுதியை வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ணணும். இப்போ நரேந்திர மோடி, இந்திரா காந்தி, முலாயம் சிங், ராகுல் காந்தி, ஜெயலலிதா, விஜய் இவங்க 6 பேர் வந்து 2 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த தொகுதின்றதையும் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்குற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னா அதில் ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணணும். அதான் வந்து ரூல்ஸு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.